பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போனால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவை சார்ந்த 2 வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெற்றியின் சூழ்ச்சியமம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆராயும் போது சிறந்த களப்பணி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக செய்கின்ற அனைத்து விதமான செயல்களுக்கும் ஒத்து உதவுவது. அதுக்கப்புறம் தண்ணியில் மலத்தையோ சாணியோ கலந்தால் கூட அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் அதுக்கப்புறம் தலித் மக்களுக்கான அந்த ஃபண்டு இருக்குது பார்த்தியா, தலித் மக்களுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டு முழுமையாக திமுக அரசு செலவு பண்ணாங்கன்னா செலவு பண்ணல, அதை எதிர்த்து பேசாமல் வாய் மூடி மௌனமாக இருப்பது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு பிளாஸ்டிக் சார்ஜ் தருவது, உரிய மரியாதை தராமல் புறக்கணிப்பது, இது போன்ற அனைத்து விஷயங்களும் கை கட்டி வாய் மூடி அமைதியாக இருந்தால் விசிகாவின் வெற்றி சாத்தியமாகுது. இது மட்டும்தான் வெற்றியோட அவங்களோட சூழ்ச்சியும் பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பாமகவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மற்ற கட்சியை எடுத்துங்க. என்னதான் கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது, இல்லை அவர்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனை வரும்போது எதுவாக இருந்தாலுமே சரி, அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கும். அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தொடர்ச்சியாக எதிர்த்துட்டே இருப்பாங்க. இது நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திமுக செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எதிர்த்து குரல் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், வேங்க சம்பவம் நடந்தது, அப்படி என்னத்த பண்ணிட்டாங்க? எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல தண்ணியில் சாணியை கலந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் திருமாவளவனுக்கு வழக்கு போல் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? எதுவுமே பண்ணல. இது தாங்க திருமாவளவனோட வெற்றி சூழ்ச்சியும் பார்த்தா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு வாய்த்த அடிமை ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வரும் பார்த்தியா. அந்த பழமொழிக்கு முழுக்க முழுக்க ஒரு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா அது விசிக கட்சி சார்ந்தவர்கள் நம்ம சொல்லலாம். எதுக்காகனா, தொடர்ச்சியாக திமுக செய்கின்ற எந்த ஒரு விஷயமே எதிர்க்கவே மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்க்கவே மாட்டாங்க. மக்கள் விரோத போக்காகட்டும், அதுக்கப்புறம் இந்த அவருடைய சொந்த தொகுதி இந்த சிதம்பரத்தில் வருது, என்எல்சி பிரச்சனைலாம் நடந்து அதை பற்றி வாயை திறக்காததாகட்டும், அதுக்கப்புறம் என்னென்னமோ இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. விசிகாவை அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு அவமரியாதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. திருமாவளவனுக்கு உண்டான மரியாதை தர மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இப்படி இருந்தால் திமுக கூட்டணி, அதாவது இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா திமுக கூட்டணியே உள்குத்து வச்சு அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனில் நடந்த பேரம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க விசிக சார்ந்தவர்கள். கடைசி வரைக்கும் திமுக அவங்களுக்கு தண்ணிக்கு தான் காட்டிச்சே தவிர பொது தொகுதி தரல. நீங்களாம் தனி தொகுதியில் நிற்கணும். கலைஞர் சொன்னார்னு சொல்லிட்டு வன்னியர்ஸ் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உங்களுக்குலாம் எதுக்கு பொது தகுறோம், அதாவது பொது விதியில் அந்த பொது குளத்தில் நீங்கள் எப்படி இது பண்ணக்கூடாது, அதேமாதிரி உங்களுக்கு பொது தொகுதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசிக சார்ந்த திரு வன்னியர்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பார். அதை நிரூபிக்கும் வகைகள் தான் தொடர்ச்சியாக விசிக சார்ந்தவர்கள் நிரூபிச்சுட்டே இருக்காங்க. திமுக என்ன செஞ்சாலும் நாங்கள் எடுத்து கேள்வி கேட்க மாட்டோம், அவங்க செய்கிற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஒத்து உதுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் விசிக இருக்காங்க. அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. எப்படி? அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. இது மட்டும் தாங்க விசிகாவோட வெற்றியோட ரகசியம். திமுக மக்கள் விரோத போக்கு எது செஞ்சாலும் நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம் மக்களே.